இப்படிதான் படிக்கணும்னு ஒரு வரைமுறை இருக்குங்க. அப்ப நம்ம இன்னைக்கு புவியியல்ல எது மாதிரி நம்ம படிச்சோம்னாக்க we can win the competitive examination அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம பார்க்க போறது புவியியல். ரைட், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புவியியல் அப்படிங்கிற ஒரு பாடத்தை பார்க்குறோம். அந்த புவியியல் படிக்கும் பொழுது நம்ம ஃபர்ஸ்ட் எதை பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க நம்ம வந்து சூரியனை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஏன்னா சூரியனை ஃபர்ஸ்ட் பார்க்கணும், சூரியனை சுற்றி வரக்கூடிய கோள்களை பார்க்கணும். அந்த கோள்களில் மிக முக்கியமானது நம்ம வாழக்கூடிய புவியை பார்க்கணும். புவியை சுற்றி வரக்கூடிய ஒரே துணைக்கோளான நம்ம வந்து நிலாவை பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்தியா எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்கணும். இது போல தெளிவாக நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னு கேட்டோம்னா அந்த புவியியல்ல வரக்கூடிய 4 இருந்து 5-6 கொஸ்டின் வரும். அதை நம்ம ஈஸியா நம்ம அடிச்சிடலாம். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது எதுன்னு பார்த்தோம்னாக்க சூரியன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதாவது சூரியன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க இப்ப அந்த சூரியன்ல சிம்பிளா கொஸ்டின் போடுவாங்க. போட்டாங்க புவியில இந்த இடத்துல தான் கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு கிடையாது. சூரியன் அந்த சூரியன் குடும்பத்துல இருக்கக்கூடியது வந்து ஏதாவது கொஸ்டின் போடலாம், பூமியில இருந்து போடலாம். அப்ப சூரியன் மேல் பகுதியில் வெப்பநிலை எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சூரியனுடைய மேல் பகுதியில் உள்ள வெப்பநிலை எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 6000 டிகிரி செல்சியஸ். சூரியனுடைய மேற்புற வெப்பநிலை எவ்வளவு அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா 6000 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுதான் ஷார்ட்டா கொஸ்டின் கேட்டானாக்க சூரியனின் மேற்பகுதியில் அதனுடைய வெப்பநிலை எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா 6000 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அப்படின்னு பார்த்தோம்னாக்க சூரியன்ல என்ன இருக்கு அப்படி வெப்பம் வர்றதுக்கு அப்படின்னு கேட்கலாம். சூரியன்ல இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தோம்னா ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் இது ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் தான். அப்ப ஹைட்ரஜன் என்பது அதாவது வெப்பத்தை உமிழுது. நம்ம அதாவது எதுல பாக்குறோம் கேட்டீங்கன்னா சூரியன்ல வெப்பத்தை உமிழக்கூடிய பொருட்கள் எதுன்னு கேட்டீங்கன்னா ஹைட்ரஜன் மற்றும் சூரியன் பார்க்கும்போது சூரியன்ல வந்து மேற்பகுதியில் வெப்பநிலை எவ்வளவு இருக்குன்னு கேட்டாங்கன்னா 6000 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைன்னு சொல்றாங்க. இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் இருக்கு. அந்த ஹைட்ரஜன் என்பது அதாவது அணுக்கரு இணைவு வினைவா அணுக்கரு பிளவா அப்படின்னு கேட்கலாம். இதுல ஹைட்ரஜன் என்பது அணுக்கரு இணைவு வினை. அப்ப ஹீலியம் என்பது என்னன்னு கேட்டாங்கன்னாக்க ஹைட்ரஜன் சூரியனுடைய மேற்பகுதியில் உள்ள வெப்பநிலை படிக்கணும். 6000 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹீலியம் மற்றும் ஹைட்ரஜன் இருக்கு. ஹைட்ரஜன் என்பது அணுக்கரு இணைவு வினை அப்படின்னு சொல்றாங்க. இதை ஏற்கனவே வேற மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. தமிழகத்தில் உள்ள கூடங்குளத்தில் மின்சாரம் தயாரிக்கப்படுறதுக்காக நம்ம யுரேனியத்தை பயன்படுத்துறோம். அப்ப யுரேனியம் என்பது அணுக்கரு இணைவா அணுக்கரு பிளவா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ப யுரேனியம் என்பது அணுக்கரு பிளவு. அப்ப சூரியன்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் என்பது அணுக்கரு இணைவு வினை. இதுதான் வெப்பநிலையை வந்து உமிழ்ந்துகிட்டு இருக்கு. அப்ப சூரியனுடைய மேற்பகுதியில் உள்ள வெப்பநிலை எவ்வளவு கொஸ்டின் கேட்டாங்கன்னா 6000 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைன்னு சொல்றோம். இதை ஷார்ட்டா கொடுத்துருக்காங்க. சூரியனுடைய வாழ்நாள் மொத்த வாழ்நாள் அதாவது மொத்த வயது அப்படின்னு கேட்டாங்கன்னா 10 பில்லியன். அதாவது சூரியனுடைய மொத்த வயது அப்படின்னு கேட்டாங்கன்னா 10 பில்லியன். இப்ப நடுத்தர நட்சத்திரம் என்று அழைக்கப்படக்கூடியது எது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னாக்க சூரியன் தான். ஏன் நடுத்தர நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாங்க? இது எவ்வளவு நாட்கள் முடிஞ்சு போச்சு சூரியன் தோன்றி அப்படின்னு பார்த்தோம்னாக்க 5.5 பில்லியன் நாட்கள் கடந்து விட்டன. 5.5 பில்லியன் 5.5 பில்லியன் நாட்கள் கடந்துருச்சு. ஆனா ஒரு கொஸ்டின் போடும்பொழுது என்ன சொல்றாங்கன்னா நடுத்தர நட்சத்திரம் என்று அழைக்கப்படக்கூடியது எதுன்னு ஒரு கொஸ்டின் போட்டாங்கன்னாக்க சூரியன் தான். அப்ப நடுத்தர நட்சத்திரம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க அது ஒரு தோராயமான தான். குரூப் 4 எக்ஸாமினேஷன் தான் நடுத்தர நட்சத்திரம் அப்படின்னா சூரியன் தான். ஆனா கரெக்டா 5.5 பில்லியன் ஆண்டுகள் முடிந்துருச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். இன்னும் ரிமைனிங் எவ்வளவு நாடு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க 4.5 பில்லியன் ஆண்டுகள் தான் இந்த சூரியனுடைய வாழ்நாள் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இதனுடைய கோள்கள்லாம் அது வந்து பாத்தீங்கன்னாக்க செயல் இழந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவரை நம்ம இருப்புமா இல்லையாங்கிறது தெரியாது. ஆனா நம்ம தெரிஞ்சுக்கிறது கொஸ்டின் ஏரியா நல்லா பார்த்துக்கணும். சூரியன் மேற்பகுதியில் உள்ள வெப்பநிலை எவ்வளவுன்னு கேட்டா 6000 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைன்னு சொல்றாங்க. இதுல இருக்கிறது ஹீலியம் மற்றும் ஹைட்ரஜன் சொல்றாங்க. ஹைட்ரஜன் என்பது அணுக்கரு இணைவா அணுக்கரு பிளவான்னு பார்த்தோம்னா அணுக்கரு இணைவு. கூடங்குளத்தில் இருக்கக்கூடிய யுரேனியம் என்பது அணுக்கரு இணைவா அணுக்கரு பிளவா அப்படின்னு பார்த்தோம்னா அணுக்கரு பிளவு அப்படின்னு சொல்றோம். சூரியனுடைய மொத்த வாழ்நாள்னு கேட்டாங்கன்னாக்க 10 பில்லியன் ஆண்டுகள். அது இப்ப எவ்வளவு நாள் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அக்யூரேட்டா கேட்டாங்கன்னாக்க 5.5 பில்லியன் ஆண்டுகள் முடிஞ்சிச்சு. நடுத்தர நட்சத்திரம் என்று அழைக்கப்படக்கூடியது எதுன்னு கேட்டாங்கன்னாக்க சூரியன். அப்ப சூரியனை சுற்றி எத்தனை கோள்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. 8 கோள்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அப்ப சூரியனை சுற்றி எத்தனை கோள்கள் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க 8 கோள்கள் இயங்கிட்டு இருக்கு.
சூரியனை சுற்றி இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கோள்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னாக்க 8 கோள்கள் இயங்கிட்டு இருக்கு. அப்ப 8 கோள்களை வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு நிறைய क्वेश्चंस போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால you can learn in the SIBI SAI IAS Academy, definitely you will pass அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க நாங்க நிறைய ஷார்ட் ஃபார்ம் கொடுக்கறது தான் காரணம். புவியியலா இருக்கட்டும், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜியா இருக்கட்டும், கரண்ட் அஃபேர்ஸா இருக்கட்டும், அல்லது ஹிஸ்டரியா இருக்கட்டும், ஷார்ட் ஃபார்ம் தான். இந்த ஷார்ட் ஃபார்ம் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க நம்ம வந்து 1 மார்க் 2 மார்க் சேர்த்து எடுக்கும் பொழுது 12,500 பேருக்கு முன்னாடி நம்ம போயிடலாம் அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு எடுத்துக்காட்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும் சூரியனை சுற்றி வரக்கூடிய கோள்கள் எத்தனை 8 அப்படின்னு சொல்லிடுவான். ஆனா அந்த 8 கோள்களை வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுக்கும் பொழுது எந்த கோள் முன்னாடி இருக்கு எந்த கோள் பின்னாடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன் ஆகும். அதுக்கு தான் அழகா ஒரு ஷார்ட் ஃபார்ம் சொல்றேன். அந்த ஷார்ட் ஃபார்ம் ஃபுல்லா நீங்க எழுதிட்டு இருக்க தேவையில்ல, நம்ம மைண்ட்ல ஏத்திக்கிட்டா போதும். புதன் வெள்ளி பூஜை செய்யாவிட்டால் சனி உன்னை நெருங்கிவிடும். அவ்வளவுதான். புதன் வெள்ளி பூஜை செய்யா விட்டால் சனி உன்னை நெருங்கிவிடும். அவ்வளவுதான். அப்ப சூரியனை சுற்றுவத்தில் உள்ள கோள்கள் எத்தனைன்னு கேட்டாங்க 8. இது எல்லாரும் அடிக்கக்கூடிய கொஸ்டினுங்க. ஆனா பாத்தீங்கன்னா வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்கும் பொழுது ஷார்ட் ஃபார்ம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஷார்ட் ஃபார்ம் வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்காரணத்தை முன்னிட்டும் 100% நம்ம பாஸ் சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னாக்க அந்த ஒரு கொஸ்டின் வந்து ரைட்டா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கெஸ் பண்ணி அடிக்கிறீங்கன்னா அது பெரும்பாலும் டிஎன்பிசில பொறுத்தவரை தப்பா தாங்க இருக்கும். அதுக்கு தாங்க இந்த கொஸ்டின் ஷார்ட் ஃபார்ம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப சூரியனை சுற்றி 8 கோள்கள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லும் பொழுது இதுதான் ஷார்ட் ஃபார்ம். புதன் வெள்ளி பூஜை செய்யாவிட்டால் சனி உன்னை நெருங்கிவிடும். புதன் வெள்ளி பூஜை செய்யாவிட்டால் சனி உன்னை நெருங்கிவிடும். அவ்வளவுதானுங்க. எக்காரணத்தை முன்னிட்டு நீங்க மறக்கவே முடியாது. இதை எழுதி வச்சுக்கிடுங்க. புதன் வெள்ளி பூஜை செய்யாவிட்டால் சனி உன்னை நெருங்கிவிடும். எண்ணி பாருங்க 8 கோள்கள் இருக்கும். அப்ப சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 8 கோள்கள். அப்ப சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய முதல் கோள்கள் எது அப்படின்னு கேட்கலாம். முதல் கோள்கள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா புதன். சூரிய குடும்பத்தில் உள்ள முதல் கோள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னாக்க புதன் தான். ஆனா சூரிய குடும்பத்தில் சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது புதன் தான். சூரிய குடும்பத்தில் உள்ள மிக சிறிய கோள் எது அப்படின்னு கேட்டாங்கனாலும் புதன் தான். சூரிய குடும்பத்தில் உள்ள மிக சிறிய கோள் கேட்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னு பார்த்தோம்னாக்க இப்போ ஒரு நெருப்பு கட்டி இருக்கு, அது காற்று பகுதியில் எடுத்து வச்சு அப்படின்னு கேட்டா கொஞ்ச நேரத்துக்குள்ள அப்படியே மேல் பகுதி அப்படியே அந்த சாம்பல் நிறமா வந்து அப்படியே கொட்டிட்டே இருக்கும், பிறகு கறிக்கொட்டியா மாறிடும். அந்த ரியாக்ஷன் தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னு பார்த்தோம்னா சூரியன் மேற்பரப்பில் 6000 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும் பட்சத்தில் அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய புதன் கோளானது மிகவும் அந்த வெப்பநிலையை பெற்று அது என்ன பண்ணுதுன்னா கறிக்கொட்டை மாதிரி கொஞ்சம் 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 தூளா விழுந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் சிறிய கோளாகிட்டே இருக்கு. அப்ப சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள் எதுன்னு கேட்டாங்கன்னாக்க புதன் தான். மிக சிறிய கோள் எதுன்னு கேட்டாங்கன்னாக்க புதன் தான். இதை தெரிஞ்சுக்கணும், தெளிவா தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் அடிக்கடி கேட்டிருக்காங்க. அடுத்தது சூரிய குடும்பத்தில் உள்ள இரண்டாவதாக உள்ள கோள் எதுன்னு கேட்டாங்கன்னாக்க வெள்ளி. சூரிய குடும்பத்தில் உள்ள மிக இரண்டாவதாக இருக்கக்கூடிய கோள் எதுன்னு கேட்டாங்கன்னா வெள்ளி. அப்ப வெள்ளி கோளை வெள்ளி என்று பெயரிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுல வெள்ளி நிறைய இருக்கு. வெண்மை நிறமா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டாலும் அதுல வெள்ளி இருக்கு. அதனால தெரிஞ்சுக்கணும். இன்னும் டீப்பா கூற்று காரணத்தினால வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்ப சூரிய குடும்பத்தில் உள்ள இரண்டாவதாக இருக்கக்கூடிய கோள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா வெள்ளி. வெள்ளி வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா வெள்ளி பொருட்கள் இருக்கு, அது வெண்மையா இருக்கிறதுனால அது வெள்ளின்னு வச்சுட்டாங்க. ஆனா இப்படி எல்லாம் இப்ப கேட்கறதே கிடையாதுங்க. காதல் கோள் என்று அழைக்கப்படக்கூடிய கோள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களில் காதல் கோள் என்று அழைக்கப்படக்கூடியது எதுன்னு கேட்டாங்கன்னா அப்ப வெள்ளிதான். சூரிய குடும்பத்தில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய கோள் எதுன்னு கேட்டாங்கன்னா வெள்ளிதான். காதல் கோள் என்று அழைக்கப்படக்கூடியது எது அப்படின்னு சொல்லிட்டு குரூப் 1 எக்ஸாமினேஷன்ல கேட்டிருக்காங்க. அதனால குரூப் 1 எக்ஸாமினேஷன்னாக்க ரொம்ப கடினமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்க கூடாது. சூரிய குடும்பத்தில் உள்ள இரண்டாவதாக கோளுக்கு பேர் தான் காதல் கோள். காதல் கோள் என்று அழைக்கப்படக்கூடியது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா வெள்ளிக்கோள். இன்னும் கொஸ்டின்ஸை போடலாம். இந்த சூரிய குடும்பத்தில் உள்ள மிக வெப்பமான கோள் என்று அழைக்கப்படக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம்னாக்க வெள்ளிக்கோள் தான். ஏன் வெள்ளிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா பார்த்துக்கணும். சில பேர் புதன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுடுவாங்க. ஏன் புதன் சொல்லிட்டு அடிச்சுடுவாங்கன்னு கேட்டீங்கன்னாக்க 6000 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை கொண்ட மேற்புறத்தில் வெப்பநிலையை கொண்ட சூரியன் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோள் புதன் கோள்னா புதன் கோள் தான் வந்து அதிக வெப்பநிலையை கொண்டு இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிடுவீங்க. ஆனா புதன் கோள் வெப்பநிலையை பெற்று உடனே உமிழ்ந்துருது. ஆனா வெள்ளிக்கோள் வெப்பநிலையை பெற்று அப்படியே கிரகித்து வச்சுக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனாலதான் இந்த கோள்களில்
இருக்கிறதுலயே மிகவும் வெப்பமான கோள் என்று அழைக்கப்படக்கூடியது எதுன்னு கேட்டாங்கன்னா வெள்ளிக்கோள் தான். காதல் கோள் என்று அழைக்கப்படக்கூடியது வெள்ளிக்கோள் தான். சூரிய குடும்பத்தில் முதலில் இருக்கக்கூடிய கோள் புதன் கோள், சூரிய குடும்பத்தில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய கோள் வெள்ளிக்கோள் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இதை வரிசைப்படுத்துகன்னு கேட்கும் பொழுது புதன் வெள்ளி பூஜை செய்யாவிட்டால் சனி உன்னை நெருங்கிவிடும் அப்படிங்கிற ஃபார்முலா நீங்க கையில வச்சுக்கணும். ஒவ்வொரு கோள்களுக்கும் எத்தனை துணைக்கோள்கள் உள்ளன அப்படின்னு கேட்கறதுக்கும் அதுக்கு ஏதாவது ஷார்ட் ஃபார்ம் இருக்கா சார்னா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னாக்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி if you want to join in the SIBI SAI IAS Academy, here going to the teaching methodology of short formation giving here அப்படி நம்ம சொல்லியிருக்கிறோம். அதுக்கு எடுத்துக்காட்டா பாருங்க, எல்லா கோள்களுக்கும் ஈஸியா ஷார்ட் ஃபார்ம் வச்சுக்கிற மாதிரி பாருங்க கொடுக்குறோம். 0 0 1 2 3 6 7 13 அவ்வளவுதான். இப்ப ஒவ்வொரு கோள்களுக்கும் எத்தனை துணை கோள்கள் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இதான் ஷார்ட் ஃபார்ம். இது எப்படி ஃபில் பண்றேன் அப்படிங்கிறது நீங்க பாருங்களேன். இந்த ஸ்டெப்ல படிச்சோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் சரி நம்ம மறக்கவே மாட்டோம். இப்ப நம்ம ஷார்ட்டா கொடுத்துருக்கிறோம், இன்னும் ஃபில் பண்ற பாருங்களேன். ஃபர்ஸ்ட்ல 0 0 எந்த கோள்களுக்கு துணை கோள்கள் கிடையாது. சூரிய குடும்பத்தில் உள்ள எந்த கோள்களுக்கு துணை கோள்கள் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா முதலில் இருக்கக்கூடிய புவி, அதாவது புதன் மற்றும் வெள்ளிக்கு துணை கோள்கள் இல்லை. முதலில் இருக்கக்கூடிய 2 கோள்களுக்கு துணை கோள்கள் இல்லை. எனவே அதை ஷார்ட்டா வச்சுக்கிறதுக்காக 0 0 அப்படின்னு வச்சுக்கிட்டோம். அப்ப மூன்றாவதாக இருக்கக்கூடிய கோள்ல ஒன்னே ஒன்று மட்டும் துணை கோள்கள் இருக்கு அப்படிங்கிறதுக்காக 1ன்னு வச்சுக்கிட்டோம். நான்காவதா இருக்கக்கூடிய செவ்வாயில 2 துணை கோள்கள் இருக்கிறதுனால 2ன்னு வச்சுக்கிட்டோம். நான் ஐந்தாவதா இருக்கக்கூடிய கோளான வியாழனில் 63 கோள்கள் இருக்கு அப்படின்னு நம்ம மைண்ட்ல வச்சுக்கிறதுக்காக அங்க ஏற்கனவே 3 போட்டு வச்சுட்டோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 6 மட்டும் சேர்த்து விட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க வியாழன்ல 63 கோள்கள் அப்படின்னு வந்துடலாம். நீங்க பாட்டுக்கு ஃபர்ஸ்ட் கோள்ல 0, ரெண்டாவது கோள்ல 0, மூணாவது கோள்ல 1, நாலாவது கோள்ல 2, அஞ்சாவது கோள்ல 63 அப்படின்னு படிச்சுட்டு போனோம்னா மறந்துரும். அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் 0 0 1 2 3 6 7 13 அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். வித்தின் 10 செகண்ட் 10 செகண்ட்ல அதை எழுதிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ஒரு क्वेश्चन நம்ம அடிக்கிறதுக்கு 30 செகண்ட் வரைக்கும் கொடுக்குறாங்க. நம்ம 15 செகண்டுக்குள்ள இந்த क्वेश्चंस அடிச்சிடலாம், எப்படி கேட்டாலும் அடிச்சிடலாம். அப்ப வியாழனுக்கு துணைக்கோள்கள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னாக்க 63 பார்த்துட்டோம், அதை ஃபுல்லா பண்ணிட்டோம். அடுத்தது பக்கத்துல இருக்கக்கூடிய சனி கோள்கள்ல மொத்தம் 60 கோள் இருக்கு. ஆல்ரெடி நம்ம ஷார்ட் ஃபார்ம்ல 6 போட்டு வச்சிருக்கிறோம். அதுக்கு பக்கத்துல 0 போட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க நம்ம மறக்கவே மறக்காது. அப்ப சனி கோள்களுடைய மொத்த துணைக்கோள்கள் எத்தனை அப்படின்னு கேட்டோம்னாக்க 60 அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்தது யுரேனஸுக்கு எத்தனை கோள்கள் இருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம ஷார்ட் ஃபார்ம்ல 7 ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 2 சேர்த்து அப்படின்னு கேட்டீங்கன்னா யுரேனஸ்ல 27 துணை கோள்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டா நமக்கு தெரிஞ்சிருது. கடைசியில இருக்கக்கூடிய நெப்டியூனுக்கு 13 கோள்கள் அப்படின்னு பார்த்துட்டோம். இது மறக்கக்கூடிய மனநிலை மனிதனுக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இந்த ஷார்ட் ஃபார்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதான் சொல்லியிருக்கேன். 0 0 1 2 3 6 7 13 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கணும். அதுக்கு பக்கத்துல, அதாவது வியாழன் பக்கத்துல நம்ம என்னத்தை போட்டுக்கிறோம்னு கேட்டீங்கன்னா 6ங்கிற ஒரு வார்த்தை போட்டுக்கிறோம். சனி பக்கத்துல 0ன்னு போட்டுக்கிறோம். யுரேனஸ் பக்கத்துல 2ன்னு போட்டுக்கிறோம். ஆல்ரெடி இந்த 3 மட்டும் தான் நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் ஆல்டரேஷன் பண்றோம், அவ்வளவுதான். ஏன்னா அட்லீஸ்ட் எதுவுமே தெரியல அப்படிங்கிறதுக்காக இந்த ஷார்ட் ஃபார்ம் வந்து அக்யூரேட்டா அடிக்கணும். 100% இந்த क्वेश्चन நான் அடிச்சிருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் டிஎன்பிசில பொறுத்தளவு, காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ல பொறுத்தளவு, குரூப் 1 எக்ஸாமினேஷன்ல பொறுத்தளவு, யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ல பொறுத்தளவு, நீட் எக்ஸாமினேஷன்ல பொறுத்தளவு நம்ம வின் பண்ண முடியும். குத்து மதிப்பா அப்படியே போட்டுட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த क्वेश्चन எக்கார்த்த முடிட்டு சரியாவே இருக்காதுங்கிறதுக்காக தான் புதன் வெள்ளி பூஜை செய்யாவிட்டால் சனி உன்னை நெருங்கிவிடும் சொல்லிட்டு வரிசைப்படுத்துறதுக்கும் ஒவ்வொரு கோள்களுக்கும் துணை கோள்கள் எத்தனை இருக்குங்கிறதுக்காக 1 2 3, அதுக்கு பிறகு 6 7 13 1 0 0 1 2 3 6 7 13 இந்த ஷார்ட் ஃபார்ம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். அடுத்தது பார்த்தோம்னாக்க நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய முதல் கோள்கள் பார்த்துட்டோம். சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய இரண்டாவது கோள்கள் காதல் கோள் என்று அழைக்கப்படக்கூடியது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மிகவும் முக்கியமான கோள் எது அப்படின்னு பார்த்தோம்னாக்க பூமி தான். பூமியை வந்து எப்படி கேட்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதாவது நீலக்கோள் என்று அழைக்கப்படக்கூடியது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நீலக்கோள் என்று அழைக்கப்படக்கூடியது, அதாவது சூரிய குடும்பத்தில் மூன்றாவதா இருக்கக்கூடிய பூமி தான் நீலக்கோள் அப்படின்னு சொல்றோம். அந்த நீலக்கோள் இருக்கு எத்தனை துணைக்கோள்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நிலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு துணைக்கோள்கள் இருக்கு. இந்த துணைக்கோளானது அந்த பூமியும் சுத்திக்கிட்டு தன்னைத்தானே சுத்திக்கிட்டு இருக்கு. எல்லா கோள்களும் தன்னைத்தானே சுத்திக்கிட்டு சூரியனும் சுத்தி வருது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஆனா இங்க நல்லா டீப்பா படிக்கிறது எதை படிக்கணும்னு கேட்டீங்கன்னாக்க பூமியை நல்லா டீப்பா படிக்கணும். அதை நம்ம தனியா எடுத்து நம்ம டீப்பா படிப்போம். ஆனா இப்ப கோள்கள் மெமரி பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த அளவுக்கு மெமரி பண்ணா போதும். அடுத்தது சூரிய குடும்பத்தில் 4ஆவதாக இருக்கக்கூடிய கோள் எதுன்னு கேட்டாங்கன்னாக்க
செவ்வாய் அப்படின்னு சொல்றாங்க. செவ்வாயின் பேர் வரதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னாக்க செந்நிறமாக காட்சியளிக்கிறது. அதுல இரும்பு ஆக்சைடு நிறைய இருக்கு, அது செந்நிறமாக காட்சியளிக்கிறது, அதனால செவ்வாய் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சூரிய குடும்பத்தில் நான்காவதா இருக்கக்கூடிய கோள் எது அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய். ஆனா 2014ல குரூப் 1 எக்ஸாமினேஷன்ல கேட்ட கொஸ்டின், போர் கடவுள் என்று அழைக்கப்படக்கூடிய கோள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க, செவ்வாய். காதல் கோள் என்று அழைக்கப்படக்கூடிய கோள் எதுன்னு கேட்டாங்கன்னா வெள்ளி. அப்ப போன வருஷம் குரூப் 4ல, அதாவது குரூப் 1 எக்ஸாமினேஷன்ல 2014ல கேட்ட கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னாக்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, போர் கடவுள் என்று அழைக்கப்படக்கூடியது எது அப்படின்னு ரொம்ப சிம்பிளா போட்டிருக்காங்க குரூப் 1 எக்ஸாமினேஷன்ல. போர் கடவுள் என்று அழைக்கப்படக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம்னாக்க செவ்வாய் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சூரிய குடும்பத்தில் ஐந்தாவதாக இருக்கக்கூடிய கோள் எது அப்படின்னு பார்த்தோம்னா வியாழன். சூரிய குடும்பத்தில் மிகவும் சிறிய கோள் ஏற்கனவே பார்த்தோம், நம்ம புதனை சொன்னோம். சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோள் எது அப்படின்னு பார்த்தோம்னாக்க வியாழன். சூரிய குடும்பத்தில் அதிக துணை கோள்கள் இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க துணைக்கோள்கள் உள்ள கோள்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா வியாழன். அப்ப வியாழன் பெரிய கோள், அதிக துணைக்கோள்கள் உள்ள கோள்களாக இருக்கு. அடுத்தது இதுல கொஸ்டின் ஷார்ட்டா கேட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா திண்மக்கோள், திடக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது வாயுக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப திடக்கோள் அல்லது வாயுக்கோள் எப்படி பிரிக்கிறது அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டா நம்ம பார்க்கலாம். முதல்ல இருக்கக்கூடிய 4 கோள்கள் திடக்கோள்கள். முதலில் இருக்கக்கூடிய 4 கோள்கள் எதுன்னு பார்த்தோம்னாக்க திடக்கோள்கள். அடுத்தது இருக்கக்கூடிய 4 கோள்கள் எதுன்னு பார்த்தோம்னாக்க வாயுக்கோள்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷார்ட்டா பிரிச்சுக்கிறோம். அப்ப திடக்கோள்கள் எது எது? புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய். ஏன் இது திடக்கோள்களாக இருக்குது? அதாவது சூரியனுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால அது என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஹீட்டின் காரணத்தினால சுருங்கி திடமாயிடுச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 4 கோள்களும் திடக்கோள்கள் அப்படின்னு சொல்றோம். பிறகு இருக்கக்கூடிய 4 கோள்களும் வாயுக்கோள்கள் சொல்றோம். இதுல மிக சிறிய கோள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா புதன் கோள். இதுல பெரிய கோள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா வியாழன் கோள். எந்த கோள் இருக்கு அதிக துணை கோள்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க வியாழன். எந்த 2 கோள்களுக்கு துணைக்கோள்கள் இல்லை அப்படின்னு கேட்டோம்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய புதனுக்கும் வெள்ளிக்கும் கிடையாது. எந்த கோள்களுக்கு ஒரே ஒரு துணைக்கோள்கள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க நம்மளுடைய பூமி. இதை மட்டும் ஷார்ட்டா தெரிஞ்சிட்டா போதும். வியாழனுக்கு பிறகு இருக்கக்கூடிய கோள் எது அப்படின்னு பார்த்தோம்னா சனிக்கோள். சனிக்கோள் பிரத்யேகமான வளையங்கள் காணப்படுகின்றன. வளையங்கள் இந்த 4 கோள்களுக்கும் இருக்கு. ஆனா இருந்தாலும் இந்த சனிக்கோளுக்கு கண்ணுக்கு புலப்படக்கூடிய வளையங்கள் காணப்படக்கூடிய கோள் எதுன்னு கேட்டாங்கன்னா சனிக்கோள் தான். எந்த கோளை தூக்கி கடலில் போட்டால் மிதக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா சனிக்கோளை தூக்கி கடலில் போட்டால் மிதக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த கோள் இருக்கு வளையங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் இந்த 4 கோள்களுக்கும் வளையம் இருக்கிறது. கண்ணுக்கு புலப்படக்கூடிய வளையங்கள் எதில் காணப்படுகிறதுன்னு கேட்டாங்கன்னாக்க சனியில தான் காணப்படுகிறது. இதை மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். எந்த கோளை தூக்கி கடல்ல போட்டோம்னாக்க மிதக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா சனிக்கோள். சனிக்கோளில் எத்தனை துணைக்கோள்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க 60 துணைக்கோள்கள் இருக்கு. அப்ப சூரிய குடும்பத்தில் அதிக துணைக்கோள்கள் கொண்டது வியாழன் என்றால் வியாழனுக்கு பிறகு அதிக துணைக்கோள்கள் கொண்ட கோள் எதுன்னு கேட்டீங்கன்னா சனிக்கோள். அதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்தது யுரேனஸ் அப்படின்னு பார்க்கிறோம். யுரேனஸ்ங்கிறது 7வதாக இருக்கக்கூடிய கோள் யுரேனஸ் அப்படின்னா யுரேனஸிற்கு அதாவது 27 துணைக்கோள்கள் இருக்கு. யுரேனஸ் என்பது திடக்கோளா வாயுக்கோளான்னு கேட்டாங்கன்னா வாயுக்கோள். அடுத்தது நெப்டியூன். நெப்டியூன் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த சூரிய குடும்பத்தில் கடைசியாக உள்ள கோள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நெப்டியூன். நெப்டியூனுக்கு எத்தனை துணைக்கோள்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க 13 துணைக்கோள்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும். சூரியன்ல இருந்து எத்தனை கோள்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தா 8 கோள்கள் இருக்கு. இந்த 8 கோள்கள்ல முதல்ல இருக்கக்கூடிய கோள் எது, கடைசியில இருக்கக்கூடிய கோள் எது? முதல்ல இருக்கக்கூடிய கோள் ஏன் சின்னதா இருக்கு? எது வந்து காதல் கோள்னு சொல்றோம், எது வந்து பாத்தீங்கன்னா நீலக்கோள்னு சொல்றோம், எது வந்து பாத்தீங்கன்னாக்க லவ் பிளானட் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெளிவா பார்த்திருக்கோம். இந்த ஷார்ட் ஃபார்ம் புதன் வெள்ளி பூஜை செய்யாவிட்டால் சனி உன்னை நெருங்கி விடும் அப்படிங்கிற ஷார்ட் ஃபார்ம் மறந்துடக்கூடாது. இந்த கோள்களுக்கெல்லாம் துணைக்கோள்கள் எத்தனை இருக்கு அப்படிங்கிறது ஷார்ட் ஃபார்ம் கொடுத்துருக்கேன். 0 0 1 2 3 6 7 13. அப்ப வியாழனுக்கு 63 இருக்கிறதுனால அந்த 3க்கு முன்பகுதியில 6 போட்டுக்கிறோம். சனிக்கு வந்து 60 இருக்கிறதுனால அந்த 6க்கு பக்கத்துல 0 போட்டுக்கிறோம். அந்த யுரேனஸுக்கு 27 இருக்கிறதுனால ஆல்ரெடி இங்க 7 போட்டுக்கிறதுக்கு முன்னாடி 2 போட்டுக்கிறோம். இப்படிங்கிற ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிட்டா போதும். எப்படி கேட்டாலும் இதுல அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது இந்த பூமியை மட்டும் நம்ம தெளிவா பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்தது அந்த பூமியை மட்டும் தனியா எடுத்து நம்ம பார்க்கறது அந்த பூமியை மட்டும் நம்ம தனியா எடுத்து பார்க்கணும். ஏன் பூமியை மட்டும் தனியா எடுத்து பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல சில டைம்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க.
அந்த பூமி நடுப்பகுதியில் போடக்கூடிய அந்த கோட்டிற்கு பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா பூமத்திய ரேகை. பூமத்திய ரேகை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய கோட்டிற்கு பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா மகர ரேகை. அந்த பூமத்திய ரேகைக்கு மேல் பகுதியில் இருக்கக்கூடியது எதுன்னு பார்த்தோம்னா கடக ரேகை. அப்ப இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப பூமத்திய ரேகை, அப்ப கீழே இருக்கிறது மகர ரேகை, மேல பூமத்திய ரேகைக்கு மேல இருக்கக்கூடியது கடக ரேகை அப்படின்னு பார்த்தோம்னாக்க இது ஒரு பூமி. இந்த பூமியில இது மேற்கு பகுதி, இது கிழக்கு பகுதி, இது வடக்கு பகுதி, இது தெற்கு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிச்சுக்கிறோம். இந்த கொஸ்டின்ஸ் எப்படி போடுவோம் அப்படின்னா பூமியானது 23.5 டிகிரி சாய்ந்து இருக்க காரணம், அதாவது பூமி வந்து 23.5 டிகிரி இப்படி கோணத்துல சாய்வா இருக்கு. பூமி வந்து 23.5 டிகிரி சாய்வாக இருக்கிறதுனால தான் அதாவது பருவநிலை மாற்றங்கள் வருகின்றன. பூமியானது 23.5 டிகிரி சாய்வாக இருப்பதால் தான் பருவநிலை மாற்றங்கள் வருகிறது. பூமி தன்னைத்தானே சுழண்டு கொண்டு சூரியனை சுற்றி வருகிறது நம்ம பார்த்திருக்கோம். பூமி தன்னைத்தானே சுழலுவதால் தான் இரவு பகல் மாற்றங்கள் வருகின்றன. பூமியானது 23.5 டிகிரி சாய்வாக இருப்பதால் பருவநிலை மாற்றங்கள் வருகிறது. பூமி தன்னைத்தானே சுழலுவதால் இரவு பகல் மாற்றங்கள் வருகிறது அப்படிங்கிறது மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும். அப்ப பூமத்திய ரேகை எங்க இருக்கு, கடக ரேகை எங்க இருக்கு, மகர ரேகை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். ஆனா இதுல என்ன கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க நம்மளுடைய இந்தியா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீப்பா பார்த்துக்கிடணும். நம்மளுடைய இந்தியா ரைட். இப்போ நம்மளுடைய இந்தியா மேப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் ஆகும். எப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்த பகுதி மேற்கு, இந்த பகுதி கிழக்கு, இந்த பகுதி தெற்கு, இந்த பகுதி வடக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா 8 டிகிரி 4 மெரிடியன், இந்த கீழ் பகுதியில் 8 டிகிரி 4 மெரிடியன் அப்படின்னு சொல்லுவாங்க. 8 டிகிரி 4 மெரிடியன்ல இருந்து நம்மளுடைய இந்தியாவானது மேல வந்து பாத்தீங்கன்னாக்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் வரையிலும் 37 டிகிரி 6 இந்த தெற்கு பகுதியில் 8 டிகிரி 4 மெரிடியன் இருந்து அதாவது வடக்கு பகுதியில் 37 டிகிரி 6 மெரிடியன் வரையிலும் நம்ம இந்தியா பரவி இருக்கு அப்படின்னா மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய குஜராத்தில் இருந்து கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அருணாச்சல பிரதேசம் வரையிலும் அப்போ மேற்கு பகுதியில் எத்தனை டிகிரி எத்தனை மெரிடியன் இருக்கு அப்படின்னு மேற்கு பகுதியில் 68 டிகிரி 7 மெரிடியன் இருக்கு. கிழக்கு பகுதியில் அருணாச்சல பிரதேசத்துல 97 டிகிரி 25 மெரிடியன், 97 டிகிரி 25 மெரிடியன். இது நல்லா பார்த்தோம்னா ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின். இந்தியா பரவலை கீழ்கண்டவற்றுள் எழுதுக அப்படின்னு கேட்டாங்கன்னா தெற்கு பகுதியில் 8 டிகிரி 4 மெரிடியன் முதல் வடக்கு பகுதியில் 37 டிகிரி 6 மெரிடியன் வரையில் இருக்கிறது. மேற்கு பகுதியில் 68 டிகிரி 7 மெரிடியன் இருந்து கிழக்கு பகுதியில் 97 டிகிரி 25 மெரிடியன் வரையில இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க இது ஒரு முறை ஷார்ட்டா ஒரு கொஸ்டின் போட்டிருந்தாங்க. கடக ரேகை அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், மகர ரேகை அப்படின்னு பார்த்திருக்கிறோம், பூமத்திய ரேகைன்னு பார்த்திருக்கோம். அவங்க ஷார்ட்டா எப்படி கொஸ்டின்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா கடக ரேகையானது இந்தியாவை இரு சம பக்கமாக பிரிக்கிறது. அப்ப இந்தியாவை இரு சம பக்கமாக பிரிக்கக்கூடியது எது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா கடக ரேகை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப கடக ரேகையானது இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் வழியாக செல்கிறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா 8 மாநிலங்கள் வழியாக செல்கிறது. கடக ரேகையானது இந்தியாவை இரு சம பக்கமாக பிரிக்கிறது. எத்தனை மாநிலங்கள் வழியாக செல்கிறதுன்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதாவது 8 மாநிலங்கள் வழியாக செல்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கடக ரேகை நம்ம பார்த்துட்டோம், மகர ரேகை பார்த்துட்டோம், பூமத்திய ரேகை பார்த்துட்டோம், அதுல இந்தியாக்குள்ள இப்ப வந்துட்டோம். அப்ப 8 டிகிரி 4 மெரிடியன் எங்க இருக்கு, 37 டிகிரி 6 மெரிடியன் எங்க இருக்கு, 68 டிகிரி 7 மெரிடியன் எங்க இருக்கு, கிழக்கு பகுதியில் 97 டிகிரி 25 மெரிடியன் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். மெரிடியன் நல்லா பார்த்துக்கோங்க. if you want to go to the mains after you have finished mains examination you are entering the interview at the time how to read in this word அப்படின்னு கேட்கலாம். ரைட்டுங்களா?
97 டிகிரி 25 மெரிடியன். இந்த கோட்டிற்கு பேர் 25 மெரிடியன் படிக்கணும். அதை கேட்டிருக்காங்க. அதை நல்லா பார்த்து குரூப் 1 எக்ஸாமினேஷன் முடிச்சுட்டு போறவங்க, இன்டர்வியூ போறவங்க நல்லா பார்த்துக்கணும். அடுத்தது இதுல சொல்றாங்க பாத்தீங்களா, ஒவ்வொரு இடத்துலயும் நேரங்கள் மாறுபடுது அப்படின்னாக்க ஒரே நேரத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக எதை நம்ம கால்குலேட் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, மேலிருந்து கீழே வரக்கூடிய கோட்டிற்கு பெயர் என்ன? அதாவது இதுதான் இந்தியாவினுடைய மேப் அப்படின்னா, அதாவது கிடைமட்ட கோடுகள் செங்குத்து கோடுகள் क्वेश्चन கேட்பாங்க. கிடைமட்ட கோட்டிற்கு பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அட்சரேகை. கிடைமட்ட கோட்டிற்கு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க அட்சரேகை. கிடைமட்ட கோட்டிற்கு பெயர் கிடைமட்ட கோட்டிற்கு பெயர் அட்சரேகை. செங்குத்து கோட்டிற்கு பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா தீர்க்கரேகை. செங்குத்து கோட்டிற்கு பெயர் என்ன அப்படின்னு ஒரு क्वेश्चन வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா தீர்க்கரேகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிடைமட்ட கோட்டிற்கு பெயர் அட்சரேகை, செங்குத்து கோட்டிற்கு பெயர் தீர்க்கரேகை. இது அவங்க எக்ஸாமுக்கு போனோடனே எனக்கு மறந்துரு சார், நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ண தேவையில்ல, அதான் சொல்லியிருக்கிறோம். இங்க இதுக்கு ஷார்ட் ஃபார்ம் கொடுப்போம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, கிடைமட்ட கோட்டிற்கு பெயர் அட்சரேகைன்னு எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கணும்னா, இந்த ஆவ தனியா போட்டு பாருங்க, அச்சம் பாருங்க, இப்படி போகுது பாருங்க, அதனால அட்சரேகை. தீர்க்கரேகை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறது? செங்குத்து கோட்டிற்கு பெயர் தீர்க்கரேகை. தீய நல்லா பெருசா போட்டு இழுத்து பாருங்களேன், செங்குத்தா தெரியும். அப்ப தீர்க்கரேகை செங்குத்து கோடு, அட்சரேகை கிடைமட்ட கோடு அப்படின்னு தெரிஞ்சிட்டா போதும். ஆனா இன்னும் அவங்க டீப்பா क्वेश्चन கேட்டிருக்காங்க, இந்தியாவில் எத்தனை தீர்க்க கோடுகள் செல்கின்றன அப்படின்னு क्वेश्चन கேட்டிருக்காங்க. இந்தியாவில் 8 தீர்க்க கோடுகள் செல்கின்றன. இந்தியாவில் எத்தனை தீர்க்க கோடுகள் கிராஸ் ஆகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா 8 தீர்க்க கோடுகள் கிராஸ் ஆகுது. அப்ப ஒவ்வொரு தீர்க்க கோட்டிலிருந்து ஒரு தீர்க்க கோட்டிலிருந்து இன்னொரு தீர்க்க கோட்டிற்கு சூரியன் வருவதற்கு எவ்வளவு நேரம் சூரிய ஒளி வருவதற்கு எடுத்துக்கொள்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 நிமிஷம் எடுத்துக்கொள்கிறது. எனவே ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நேரத்தை ஃபாலோ பண்றதுனாலதான் நம்ம இந்தியாவுடைய திட்ட நேரம் அலகாபாத் திட்ட நேரம் அப்படிங்கறத நம்ம வச்சிருக்கிறோம். அதனால ஒரு தீர்க்க ரேகையிலிருந்து மற்றொரு தீர்க்க ரேகைக்கு சூரிய ஒளி வருவதற்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்கிறது அப்படின்னு பார்த்தோம்னாக்க 4 நிமிஷம் எடுத்துக்குது. இப்ப நல்லா உங்களுக்கு தெரியும், இந்தியா அப்படிங்கிறது பார்த்தோம். இந்தியாவோட வந்து தீர்க்க ரேகை, அட்சரேகை, இந்த பரவலை வச்சு நம்ம டைமை கால்குலேஷன் பண்றோம். கால்குலேஷன் பண்ணும்பொழுது தீர்க்க ரேகையானது ஒரு தீர்க்க ரேகையிலிருந்து மற்றொரு தீர்க்க ரேகைக்கு செல்வதற்கு எவ்வளவு நேரம் ஆகிறது அப்படின்னா 4 நிமிஷம் ஆகிறது. எனவே அப்ப எத்தனை தீர்க்க ரேகைகள் இருக்கு அப்படின்னு நம்ம இந்தியா பரவல்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா 8 தீர்க்க ரேகைகள் இருக்கு. இந்த தீர்க்க ரேகையும் அட்சரேகையும் கொண்டு போய் காட்டுங்க அப்படின்னு பார்த்தோம்னா காட்ட முடியாது. ஏன்னா இதுக்கு பெயர் கற்பனை கோடு. இந்த தீர்க்க ரேகை மற்றும் அட்சரேகை என்பது வரையப்பட்ட ஒரு கற்பனை கோடு அப்படின்னு சொல்றாங்க.